வணக்கம். இன்றைக்கி என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன், என்ன ஆஃப்டர்நூன் ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி மாங்காய் சேவை பண்ணினேன், தேங்காய் சேவை பண்ணியிருக்கேன். அப்புறம் மக்கானா ஒரு ஸ்நாக்ஸ், மக்கானா கடலையும் போட்ட ஒரு ஸ்நாக்ஸ். ஸோ மாங்காய் சேவை தேங்காய் சேவை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியை வச்சு ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட் சேவையை நம்ம வேக வச்சு விடணும். நான் இன்ஸ்டன்ட் சேவையில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 100 கிராம்ஸ் பேக்கெட்லேருந்து ஒரு 3/4 வாசி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நல்லா அது முழுகிற வரைக்கும், சேவை முழுகிற வரைக்கும் தண்ணியை விட்டுவிட்டும், அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் விட்டுவிட்டும் நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு விட்டு மூடி வச்சு அதுக்கப்புறம் நம்ம அதை ட்ரைன் பண்ணிடணும். எக்ஸஸ் வாட்டரை ரிமூவ் பண்ணிட்டோம். ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம அப்படியே விட்டுடணும். ஸோ அதுக்குள்ளே நம்மளுக்கு என்னென்ன சேவை வேணுமோ அதை நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாங்காய் சேவை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுட்டோம். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சிகப்பு மிளகாய், பச்சை மிளகாய் ரெண்டுமே போட்டு அதில் நல்லா சாப் பண்ணின மாங்காய் திருவியும் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் வாயில் ஆம்ட்டா நல்லா இருக்குங்கிறதுனால நல்லா சாப் பண்ணியிருக்கேன். ஸோ சாப் பண்ணின நல்லா ஒரு 3/4 சைஸ் மூக்கு மாங்காய், இல்லைனாக்கா நார்மல் உருண்டை மாங்காய் எடுத்துட்டாலும் சரி, ஒரு 2 எடுத்துக்கலாம். ஸோ அதையும் போட்டு கொஞ்சமாக உப்பையும் போட்டுட்டோம், மஞ்சப்பொடியும் போட்டு அதை நல்லா பெரட்டிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு நம்ம நல்லா வேக வைக்கிற அளவுக்கு நம்ம மூடி வச்சு விடணும். ஒரு 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் அது நல்லா வெந்தப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போடலாம். போட்டுட்டும் அதையும் ஸ்லைட்டாக வதக்கினப்புறம் நம்ம ரெடியாக வச்சுன்னு இருக்கிற சேவையும் போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணினப்புறம் நம்ம சாப்பிட்டு பார்த்தோன்னா அந்த லெமன் சேவையோட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நம்மளுக்கு மாங்காய் சீசனாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி மாங்காயில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சீக்கிரமாகவும் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா சூப்பரான மாங்காய் சேவை ரெடி. இது நம்ம சர்வ் பண்ணும்போது ரோஸ்டட் கடலை மேலாக ஆட் பண்ணிவிட்டும் நம்ம சர்வ் பண்ணலாம். அடுத்தது தேங்காய் சேவை. தேங்காய் சேவை நான் ஆல்ரெடி 1 கப் தேங்காய் அளவுக்கு திருவி ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கேன். இப்போ கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை விட்டுட்டோம். அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சிகப்பு மிளகாய், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வறுத்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுட்டும் திருவின தேங்காய் நான் 1 மூடி அளவுக்கு, அதாவது 2லேருந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். திருவின தேங்காயும் போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள், உப்பையும் போட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு 2 நிமிஷத்து வரைக்கும் பெரட்டிண்டா போகிறோம். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணுங்கிறது இல்லை. இதை நம்ம பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம சாப்பிடலாம். ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் அதை மிக்ஸ் பண்ணால் போதும். அதோட இந்த தேவையான அளவு சேவையும் ஆட் பண்ணிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ரெடி பண்ணிட்டோன்னா ஒரு சிம்பிளாக பண்ணுற மாதிரி நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லைன்னா டின்னர் டைம் வெரைட்டியும் ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக தேங்காய் சேவையும் ரெடி ஆகிடுது. இப்போ மக்கானால் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டுன்னு அது ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு கடாயில் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுடலாம். அதில் கடலை 1 கப் அளவுக்கு போட்டுட்டோம். கடலை கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வறுக்கணும். கடலை ரோஸ்ட் ஆனப்புறம் நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். மிளகாப்பொடி இல்லைன்னா சாம்பார் பொடி ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு கொஞ்சம் நல்லா பெரட்டின அப்புறம் கருவேப்பிலையும் போட்டு, கருவேப்பிலையும் நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பி ஆனப்புறம் மக்கானா நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ, அதாவது நான் ஒரு பெரிய கப் அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். இது 2லேருந்து 3 பேர் சாப்பிடலாம், அந்த அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். ஸோ அதையும் போட்டு மக்கானா போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் ஒரு லோ மீடியம் ஹீட்லேயே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோன்னா அதுவும் நல்லா கிறிஸ்பாயிடும்.
ஸோ பார்த்தீங்கன்னா டேஸ்டியாகவும் சரி ஹெல்த்தியாகவும் சரி இருக்கிற ஒரு ஸ்நாக்ஸ் இது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.